நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை. இந்த மாதிரி நிறைய காயங்கள். டே ஒன்லேருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. திமுகவுடைய கோட்டையை உடைக்கணும்னா செங்கலை உருவணும்னா வட சென்னையில தானே செங்கலை உருவணும். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அதை இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்கா மாட்டேன் விழி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல, ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக. உயிரே போனாலும் பிஜேபியுடன் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டு சேராது 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 என்பதை நாங்கள் உறுதியுடன் கூறுகிறோம். மக்களுக்கு குடையாகுது. வருவான், முறையா வருவான். ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. இத்தனை வருஷம் யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க, ஆனா இந்த வருஷம் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு, உங்க வீட்டில் இருக்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட போறோம். ஜோசப் விஜய் எனும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத
முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.